செந்தளிரமுந்து வட வெண்குடமருந்தினரை சந்தனவனம் குலவமன் விகுதி கொண்டையல் தெரியும் ஜகமின் குடைவதிங்கிடவளை திருமணல்லாடை இந்திய வரம்பு பலத்தின் தனியில் வந்து விழ தனி உடைந்து துடை பெண்கணரை கொண்ட திரு செண்பகவனங்கள் செந்தளனியம் தடியும் முருகேசன் செந்தில் குமரா முத்தையா திகம்பரா கார்த்திகேயா கந்தா கடம்பா புகஞான சிவயோக மௌன சித்தா தந்திக்கு சென்றெடுத்த கோதரா வேத சரவணமயா நற்பரா நற்புதா குருபனா நிர்மலா சண்முகா என்று நித்தம் இந்திக்கு அடியவர்கள் முன் வந்திடும் கருணை வாரதி பெருவெள்ளமே வாவாயன் முன்னுக்கு வாவாவன தமிழ் வலித்து தருதினம் இந்திக்கும் எளியேனை அஞ்சலும் காட்கொள்ள சித்தமை கருகுருகுவாய். தலைவர் அவர்களே, தேசத்திற்காக சாகும் நிலைமை வரை தியாகத்தை செய்த சகோதரிகளே, இன்று எதிர்பாராத உற்சாகத்துடன் எங்கும் கண்டிராத பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையினுடன் இங்கு நடைபெறுகிற வைபவம் தமிழ்நாட்டை குறிப்பதாக இருப்பினும் இது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக நின்று இந்தியாவோடு மாத்திரம் நிற்காமல் அது கிழக்கத்திய நாடுகளாகிய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் அத்தனைக்கும் ஒரு பெரிய உன்னத சக்திக்கு அத்திவாரமிட்டு அந்த அத்திவாரம் என்றும் வெள்ளை நிறம் அல்லாதவர்களை அடக்கியாளலாம் என்று கர்வம் கொண்டு பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய அரசியல் அக்கிரமம் வஞ்சகம் சூது நியாய விரோதம் இத்தனையும் நிறைய செய்து கொண்டு அடுத்தவர்களை முரடர்கள் கடியர்கள் பலாத்காரவாதிகள் நாங்கள் ஜனநாயகவாதிகள் என்று ஏமாற்றி இதற்கும் பல படித்த கூட்டத்தை தயாரித்து சிவிலைசேஷன் டிநேஷனலைசேஷன் என்று சொல்லப்படுகிற முறைப்படி பாலிசி இந்த பெஸ்ட் பாலிசி என்று சொல்லுகிற ஒரு பெரிய அராஜகத்தை துணையாக கொண்ட ஆங்கிலேய வர்க்கம் நாமெல்லாம் ஒழுக்கத்தை உயிரினும் பெரிதாக கருதுகிறோம். அவர்கள் சத்திய கவசம் என்பது ஒரு சாதகம் என்று சொல்கிறார்கள். பாலிசி என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பது ஆங்கிலம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை அவர்கள் சொல்லுவாங்க பொழுதே அவர்களுடைய ஒழுக்கத்தை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தவிர முடிவு கையாண்ட அக்கிரமம் அத்தனைக்கும் ஒரு நல்ல நற்சாட்சியை தரும் என்று சொல்லுகிற கூட்டத்தை சேர்ந்தவர் ஒரு ஆங்கிலோ அமெரிக்க கூட்டம் செய்து வருகிற சதிகள் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதன் மூலமாக என்று மேற்கே உதித்து நிற்கிற இந்த நட்சத்திரம் கூடிய சீக்கிரம் கிழக்கே உதிக்க போகிறது 1000 மடங்கு பிரகாசத்துடன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தாவுடைய வாக்கு பலிதமாவதற்கு என்று நாம் இங்கு வித்திடுகிறோம், அத்திவாரமிடுகிறோம், இறக்கின்றோம் என்பதை ஞாபகம். இந்த திறப்பு விழாவானது வெறும் கட்டடத்தை திறப்பதாக அல்லாமல், மாகாணாட்டை திறப்பதாக அல்லாமல், வைபவத்தை அலங்கரிப்பதாக அல்லாமல், குதூகூலத்தை கொண்டாடுவதாக அல்லாமல், உற்சாகத்தை ஊட்டுவதாக மட்டுமல்லாமல் காட்சிகரமான வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பேசி அதன் மீது வெறிகொள்வதன் மாத்திரத்தில் நாம் அரசியல் முன்னுக்கு கொண்டு விடுவோம் என்று கருதாமல் நிதான புத்தியோடு நிர்ணய சக்தியோடு தெய்வீக பலத்தோடு இந்தியாவை பாரத மாதாவை நாங்கள் நீண்ட காலமாக உன்னுடைய கைவிலங்கை முறிப்பதற்காக பாடுபட்டோம். பாடுபடுகிற காலத்தில் நாங்கள் பட்ட இன்னல்கள் பல. ஆனால் எங்களுடைய பாடு அப்படியே நடந்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய பாடு பகைத்து கெடுக்க முடியாத ஒருவரை அடுத்து கெடுக்கலாம் என்கிற பழமொழியைப் போல எங்களை அழிக்க முடியாத ஆங்கிலேய வர்க்கம் எங்களை சின்னாபின்னப்படுத்தி சிதைத்து ஆளலாம் என்று நினைத்ததில் சிதறுண்ட எண்ணத்தை கொண்ட ஆங்கிலேய வர்க்கம் 3ஆம் பாட புத்தகத்தில் நாம் முன்னால் படித்த கதையைப் போல 4 குதிரைகள் பூட்டிய வண்டியில் சில பிரயாணிகள் மலை பிராந்தியத்தில் வருகிறார்கள். வருகிற பொழுது சென்னாய் கூட்டம் அவர்களை தொடர்ந்தது. அப்பொழுது ஒருவர் சொன்னார், நாம் குதிரைகளை வேகமாக விரட்டினால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. அதற்கு மற்றொருவர் சொன்னார், குதிரைகள் சென்னாயை விட வேகமாக ஓடலாம், ஆனால் சென்னாய்கள் எவ்வளவு தூரம் இழப்பில்லாமல் ஓடி வருமோ அவ்வளவு நேரம் குதிரைகள் இழப்பில்லாமல் ஓட முடியாது. முடிவிலே குதிரைகள் நாமும் இறையாவோம். அப்படியானால் நாம் இந்த வண்டியையும் குதிரைகளையும் விட்டுவிட்டு மரத்தில் ஏறிக்கொள்ளலாமா என்ற யோசனையை மற்றொருவர் சொல்ல, மரத்தில் ஏறிக்கொண்டால் சென்னாய்கள் வட்டமாக படுத்துக் கொண்ட மரத்தடியில் அவைகள் ஒன்றுக்கொன்று பகுதி பகுதியாக இறை உள்ளதற்கு போகும், மற்றவர்கள் காவலுக்கு இருக்கும். நாம் பட்டினியில் இருந்து மயங்கி விழுந்ததின் பிறகு நம்மை உணவாக கொள்ளும். இது அவைகளுடைய பழக்கம் என்பதை மற்றொருவர் சொல்ல,
மவுண்ட் பேட்டன் போன்ற ஒரு தந்திரவாதி அதில் இருந்தவன். வாஸ்தவம், இந்த முறையை நாம் கையாண்டால் பிரயோஜனம் அல்ல. முதலிலே ஒரு குதிரையை அவிழ்த்து விடுவோம். அந்த குதிரையை தின்று கொண்டே இந்த சென்னாய்கள் பசியாறி நிற்கும். 3 குதிரையோடு நாம் யாத்திரை பண்ணலாம். அதற்கு பின்னால் அவைகள் அந்த குடித்தலின் பிறகு அறுகுறை வயற்றோடு ஓடி வருகிற காலத்தில் அவைகள் இழைத்து வருகிற பொழுது மற்றொரு குதிரையை அவிழ்த்து விடுவோம். இப்படி ஒவ்வொன்றாக விடுவோமே, ஆனால் நம்முடைய பிரயாணமும் நடக்கும். வருகிற வேகத்தில் நாம் அத்தனை பேரும் அழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை மிச்சப்படுத்தி ஒத்த குதிரையோடு தப்பித்தாலும் தப்புவிக்கலாம், அல்லது ஒத்த குதிரை விட வேண்டிய நேரம் வருகிற பொழுது நாம் ஒழிந்தாலும் ஒழியலாம் என்று சொன்னது இணங்க முதல் இந்த ஈகத்திலே சரித்திரங்கள் எல்லாம் இன்றும் சரியாக எழுதப்படாத நிலைமையிலே, உண்மையை இன்றும் மறைக்கப்படுகிற நிலைமையிலே, உத்தம தியாகிகளுக்கு இன்னும் சிலையும் பெயரும் வருவதற்கு தேசியவாதிகள் கூசுகிற நிலையிலே, சரித்திரம் அத்தனையும் புரட்டாக எழுதப்படுவதை சாதகம் என்று கையாளுகிற நிலையிலே, நம்முடைய தேசம் முதல் இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று வருவதற்கு முன்பே, இந்த காங்கிரஸ் என்ற ஒன்று எங்கிருக்கிறது என்று எவரும் கனவு காண்பதற்கு முன்பே சுதந்திர தாகம் கொண்டு நின்றது. அந்த சுதந்திர தாகம் சரித்திர ரீதியாக இலக்குகளில் பொறிக்கப்பட வேண்டுமானால் 1801, 1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம். அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களாகும். அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை. இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம்மன். அதையும் தமிழ்நாட்டுக்கு அந்த சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மன் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறான். அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிலைமையில் அக்காலம் தொட்டு நம்முடைய தேசிய போராட்டம் திறக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தென்னிந்தியாவில் உள்ளவர்களும் வட இந்தியாவில் உள்ளவர்களுமாக சேர்ந்து 1857 வருஷத்தில் மே மாதம் 10ஆம் தேதி வாக்கில் முதல் இந்த பாரத மாதாவின் இறங்கி ஒழிப்பதற்காக தங்களுடைய ரத்தத்தை அதற்கு பன்னீராக அபிஷேகம் செய்கிறார்கள். அந்த முதல் தர்க்கம் ஒரு மராட்டிய வீரன், மங்களதேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு மகாவீரனுடைய ரத்தம் அதற்கு கலப்பரியாக முதலிலே கொடுக்கப்பட்டது. அதையும் சரித்திரமாக கொண்டாடுகிற பொழுது மே 10ஆம் தேதி வைத்தால் உண்மை சரித்திரம் வந்துவிடும் என்று அதை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு எடுத்துக் கொண்டு வந்து அதிலும் சரித்திர புரட்டை செய்வதற்கு நம்முடைய மேதாவிகளும் கருதுகிறார்கள். ஒன்றை கொண்டாடாமல் இருக்க வேண்டும், கொண்டாடினால் அதை சரித்திர முறைப்படி கொண்டாட வேண்டும். மே மாதம் 10ஆம் தேதி கொண்டாடினால் அது முக்கிய புரட்சி தலைவருக்கு அது போய்விடும் என்று கண்டு நாளிடவிலேயே அதை பிற்காலத்தில் இருக்கிற போராட்டத்தோடு இணைத்து பழமையை மறைக்க நினைக்கிறது சரித்திரம். இதற்கு சரியாக நிற்கிறது புதிய ஆட்சி. அந்த 1857 நாம் வெற்றி காண வேண்டியவர்கள், வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள், நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம். இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஆங்கிலேயனுக்கு ஒரு தலைமே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ தளமோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி ஆடவில்லை. நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை, சூழ்ச்சி, பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது. இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், a head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. புஜபலபராக்கிரமம் உடையவன் சண்டை போடலாம், நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம். அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபலபராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பலம். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? யானை சுடுவேன், புலி சுடுவேன் என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போட சொன்னால், சார் எனக்கு கையெழுத்து போட தெரியாது, பேனாவை தொட்டு கொடுக்கிறேன், நீங்க போடுங்கள் என்று சொல்லுகிற கீரலாக இருக்கிறான். பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு BA MA
கிராஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால், அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால் மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாடையானால், அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பை அசைக்குமே. ஆனால் குற்றம் வருகிறதோ என்று இப்படி மல்லாடுகிற கூட்டம் இன்றைக்கு படித்த வர்க்கமாக பிரத்யட்சம். இந்த நாட்டின் பிரத்யேகம் சொல்லுவதில் அவமானம் இல்லை, நமக்கு உள்ளது பேச வேண்டும். ஒரு கிழவிதானே இந்த மாட்டை பிடித்து வருகிறார். பசு குத்துமா? அப்படியே குத்துவதாக இருந்தால் இந்த பெண் பிள்ளைகளின் கயற்றோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் சட்டையோடும் கூட்சோடும் படிப்போடும் அளவோடு பேசிக் கொண்டே நாட்டிலே வாழ். இது நாட்டின் நிர்வாகம், இது நாட்டின் லட்சியம். இது பெருத்த அவமானம் நமக்கு. இந்த நிலைமையில் படித்த வர்க்கத்தினிடத்தில் கோழைத்தனமும் வீரமுடையவனிடத்தில் படிப்பின்மையும் பிளவுபடுத்தப்பட்டது. பழைய காலம் அப்படி அல்ல. எனக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம். பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள். விஞ்ஞானியை விட 10,000 மடங்கு உயர்ந்த மெஞ்ஞானி யோகிகள் என்றாலும் வில் அம்பு ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சிந்துகிற நபர்களாக இருந்து ஞானத்தை பகித்தார். அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில் ரிஷிகள் வர்க்கத்தில், தபோதரர் வர்க்கத்தில், சன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது ஞான ஜனகன் குருவாக இருந்து சுக பிரம்மத்திற்கு போதிக்கிற நிலையிலே செங்கோல் பிடித்தவன் அரசனாக இருந்து நாடவிலேயே தபோபலம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் சாபத்தின் மூலம் ஆயுதம் கொண்டவரை தடுத்து விடலாம் என்றிருக்கிற நிலை வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது. அது தபோபலத்தை வைத்து ஆயுதம் கொண்டவரை சம்ஹாரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமனிவர் அதை பேசினால் அவலட்சணம். அஹிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால் ஆயுதத்தை கையில் தொடாமல் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் சக்தி உடையவன் பேச வேண்டுவதாக. விஸ்வாமித்திரனுடைய ஆயுதத்தை வசிஷ்டருடைய தண்டு வாங்க முடிந்தது, அவர் பேசலாமா? அல்லாத நிலைமையில் அது பேசப்படுமே. ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும்? ஓரிருவர் நல்லவர்களாக இருந்து அகிம்சை பேசலாம். பெரும்பாலும் முடியாதன்மையில் உள்ள கூட்டம் அத்தனையும் அகிம்சையை பேசிக்கொண்டு தன்னுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக் கொண்ட வசதி. அந்த நிலைமை இந்து மதத்திற்கு சம்பந்தம் அல்லாத சமண மதத்தினுடைய கருத்து. இதை எஸ். சீனிவாச ஐயங்கார் அவர்கள் 2027 டிசம்பர் வாக்கில் பூர்வ சுதந்திர தீர்மானத்தை நிறைவேற்றுகிற பொழுது, அந்த அன்று பூர்வ சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற காலத்தில் காந்தியடிகள், ரகுபராச்சாரியார், ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் படேல் போன்றவர்கள் அதை எதிர்த்த காலத்தில், திரிபுரி போல ஒரு நாடகம் நடந்த காலத்தில், டாக்டர் அன்சாரி தலைமை வகிக்கிற காலத்தில் ஏராளமான டெலிகேட்டுகள், பிரதிநிதிகள் எல்லோரும் பூர்ண சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்த காலத்தில், அன்று ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் போஸ் அவர்கள் எல்லாம் எஸ். சீனிவாச ஐயங்காரோடு சென்றிருந்த காலத்தில், அடியே சிறுபையனாக 19 வயதிலே ஒரு கேஸ் கொடுக்க போயிருந்த பொழுது அதன் காரணமாக அங்கிருந்த டுயில் சட்டங்களையும் கிளாஸ் கோவேட்டையும் கலத்தி போட்டுவிட்டு கதரை கட்டி ஒரு வேடிக்கை பார்க்கிற பார்வையாளனாக 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு போன பொழுது, இது இரிஷாராரும் தயாரிக்கிற பொழுது இந்த பூர்ண சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக மக்கள் அங்கிருந்த பிரதிநிதிகள் தங்களுடைய வீர செயலை காட்டிய காலத்தில் மெஜாரிட்டி அங்கு வந்துவிடும் என்று கண்டு காந்தியடிகள் போய் டாக்டர் அன்சாரியை சந்தித்து, இதை விஷயாலோசனை கமிட்டியிலிருந்து நீங்கள் விலக்கினால் நல்லது, இல்லையே இது தேசத்தில் ஒரு விதமான பிளவை உண்டாக்கினாலும் உண்டாக்கலாம் என்று தனிமையாக வேண்டிக் கொண்ட காலத்தில் அவர் அதை மறுத்ததின் பிறகு இந்த தகவல் அவருக்கு கிடைத்து பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விட வேண்டும், இந்த தீர்மானம் நிறைவேறுவது தான் இருக்கக்கூடாது என்று கண்டு அவர் பயணமாக இருக்கிற நேரத்தில் எஸ். சீனிவாச ஐயங்கார் அவர்கள் நேரே சொன்ன வார்த்தை இன்றும் என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த தகவல் தெரிந்தவுடனே பிரசிடென்டிடத்தில், ஜனாதிபதியிடத்தில் தனித்து போய் பேசினார்கள் என்று கேட்டவுடனே சொல்லுகிறார் அவர் வீட்டிலேயே தான் காந்தியடிகளும் தங்கியிருக்கிறார். மிஸ்டர் காந்தி, you are not an ordinary man. You are a best schemer, being a Punjab fiber. In any colonial rule, international clash is inevitable. Whenever there is a clash, there must be some adjustment. That adjustment will naturally approach the rightist. It will never go to the leftist. You being the arch leader of the rightist camp, you think of propagating that adjustment as an achievement through your wonderful nonviolence, which is a fallacious non-Hindu doctrine nonsense. In the long run, it will take the shoulder and banner out of the country, and the Muslims will take advantage of it. They will knock out their landshare Pakistan, and the reaction may be very unfortunate, which I do not want to mention. You may even meet an unnatural death. எஸ். சீனிவாச ஐயங்கார் அன்று சொன்னது தீர்க்க தரிசனமாக அத்தனையும் பலித்தது. தயவு செய்து அப்படியே இருக்க வேண்டும்.
தாண்டியவரும் காமத்தை கடந்தவரும் தான் ஞானி. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவபெருமானுக்கு கொடுத்தவருடைய இலக்கணமாகும். அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக் கொள்வோம். திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது எல்லாம் இன்னோ செய்தாரை ஒருத்து அவர் நாட நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள், படிக்க சாட்டியிருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது? திருவள்ளுவர் நாயனார் எழுதிய நூலிலே அறத்துப்பாலிலே சந்நியாச தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது. இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனமில்லை, இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனமில்லை. இவ்வளவு பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார், பொதுப்பாலுக்கு. அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாலுக்கு வருகிற பொழுது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், கொலையில் கொடியாரை வேண்டு ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். கொலையில் 5ஆம் வேற்றுமை உருவை போடுகிறார், ஆளானுடைய 5ஆம் வேற்றுமை. கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்களாகிய போக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையை பிடிங்க எறிந்தது போறால். நான் சொல்லவில்லை, வள்ளுவர் குரல். அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகளை கையாண்டு கொடுத்ததாக இருந்தது. இந்த நிலைமையில் இப்படி நடைபெற்றிருந்த காரியங்கள் எல்லாம் இவ்வளவு தவறுதலாக போக வேண்டிய நிலைமை வந்ததால் தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி நீடிப்பதற்கு ஒரு காரியம் நமக்கு கிடைத்தது. அதை அவன் எப்படி செய்கிறான்? அந்த 1857 புரட்சியில் நாம் போரிடுகிற வேகத்தில், அன்று ஆங்கிலேயருடைய வீரமும் நம்முடைய வீரமும் இடைபோட்டு பார்த்த காலத்தில், ஆங்கிலேயன் வீரத்தோடு நம்மோடு சண்டை போட முடியாத நிலைமை நிரூபிக்கப்பட்ட காலத்தில், கங்கா நதியினுடைய தண்ணீர் ரத்தமயமாக ஓடிய காலத்தில் சீக்கியர்களை பிடிக்கிறார். சீக்கியர்களே, நீங்கள் சிறுத்த ஜனத்தவை உள்ளவர்கள், இன்றைக்கு இந்துக்களும் முசல்மான்களுமாக சேர்ந்து இந்த சண்டையை போடுகிறார்கள். இருசாராரும் போடுகிற சண்டையில் நவோபாட்சி தான் வரப்போகிறது. இந்துக்கள் அதிக ஜனத்தொகையில் உள்ளவர்கள், அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நவாபாட்சி மீண்டும் வந்தால் திருத்த ஜனத்தோடைய சீக்கியராக நீங்கள் கண்டிப்பாக அழிந்து போவீர்கள். ஆகையால் நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும், உங்கள் மதம் வாழ்வதற்கு என்ற சதியை சொன்னார். நம்முடைய தேசத்தின் துரதிர்ஷ்டம், சீக்கியர்கள் அதை நம்பினார்கள். நம்பி நம்மோடு உறவாக இருந்த சீக்கியர்கள் ஆயுதங்கள் ஒழித்து வைத்திருந்த கிடங்குகள், வருவதற்காக வைத்திருந்த ரகசிய பாதைகள், இவைகளை எல்லாம் ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்தார்கள். அதுதான் 1857 நமக்கு தோல்வியை கொடுத்தது. சீக்கியர் துரோகம் நம்முடைய பலகீனம் அல்ல, ஆங்கிலேயரின் பலம் அல்ல. அதற்காகத்தான் சீக்கிய பரம்பரையை வம்ச பாரம்பரையாக பட்டாளத்தில் வைத்துக் கொள்வது என்ற சலுகையை கொடுத்திருந்தார் ஆங்கிலேயர். அதற்கு பிறகு பாகிஸ்தான் வந்ததின் பிறகு முசல்மான்களுடைய உதவியை நம்பி சீக்கியர்களை கைவிடுத்தால் எப்பொழுது அவர்கள் விரோதிகளாக மாறி நிற்கிறார்கள். அதில் அந்த சாதகத்தில் வெற்றி பெற்ற போதிலும் கூட வெள்ளையனுடைய ஆட்சி முறையில் தோல்வி அடைந்தது. அன்று ஆண்டது சர்க்கார் அல்ல, கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லப்படுகிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதைத்தான் படிக்க தெரியாத ஜனங்கள் கும்பினியார் ஆட்சி என்று சொன்னவருடைய மர்மமா. அந்த ஆட்சி ஒழிந்ததின் பிறகு விக்டோரியா ராணி பீடத்திற்கு வருகிறார். வருகிற பொழுது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? அந்த 4 குதிரையிலே ஒத்த குதிரை அவிழ்த்து விட்ட தந்திரத்தை போல விக்டோரியா ராணி ஒரு தந்திரம் செய்கிறார். அதுதான் சீர்திருத்தம் என்கிற முறையிலே கொடுக்கப்பட்ட மேக்னா கார்ட்டா. அது என்ன செய்கிறது? சுதேச மன்னர்களே, அவரிடம் சேர்ந்து சண்டை போட்டவர்கள் அது. அவர்கள் ஆயுதம் தாங்கும் உரிமையுடையவர்கள், சண்டை போட்ட பழக்கக்காரர்கள் என்பதற்காக அவர்களை பிரிப்பதற்கு ஒரு சூழ்ச்சி. சுதேச சமஸ்தான மன்னர்களே, நீங்கள் அரசுகளாக இருப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உங்களுடைய பகுதிகளை நீங்கள் ஆண்டு கொள்ளலாம். உங்களுக்கு நீங்கள் வருகிற பொழுது நாங்கள் துப்பாக்கி குண்டுகளை அவரவர் தரத்திற்கு தக்கவாறு 21, 17, 30 என்று போட்டு நாங்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். உங்களுக்கு வாரிசு இல்லாமல் சுவிகாரம் எடுத்துக்கொள்ள உரிமையை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் உங்களுக்கென கோர்ட்டுகள் வைத்து உங்களுடைய பழக்க வழக்கப்படி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தோடு காவாலி பையங்களோடு நீங்கள் சேராதீர்கள். இந்த சாதாரண ஜனங்களோடு உங்களுக்கு என்ன கூட்டம்? நீங்கள் கண்ணியமாக வாழ்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி ஒத்த குதிரை அமைத்து விட்டதுதான் விக்டோரியா ராணியுடைய தந்திரமாக. இது கிடைத்த மாத்திரத்திலே சுதேச சமஸ்தான மன்னர்கள் எல்லாம்
அந்த தந்திரம் தான் இந்த காங்கிரஸ் உற்சவம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. காங்கிரஸ் என்று சொன்னால் சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் இல்லை இருக்கிறார்கள், அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும். இரண்டும் போய் காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பாதையை தந்தவர் காந்தியடி. காங்கிரஸை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரஸை உண்டாக்கினவர் வெள்ளைக்காரன். எப்படி அந்த 1857 நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடையாத போனாலும் நாம் மீண்டும் ஒரு கரகாசுரமான காரியத்திற்கு போவோமே. ஆனால் ஆங்கிலேய ஆட்சி அழிந்து போகும் என்பதை கண்டான் ஆங்கிலேயன். இதற்காக அவன் என்ன செய்கிறான்? மக்களுடைய வீரத்தை, மக்களுடைய உணர்ச்சியை ஆயுத பாதையில் புரட்சியில் திருப்ப விடாமல் பேச்சு பாதையில், தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்காசாதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அந்த நிலைமையில் அவனை பம்பாயிலே உற்பத்தி செய்கிறான். செய்து என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய அரசாங்கம் நியாயமானது, அந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒன்றும் கோபிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தவறு செய்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தவறு. நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு மறு போட்டால், கூட்டம் கூடி தீர்மானம் போட்டால் நாங்கள் உடனே கவனிப்போம் என்று சொல்லி பெரும் பணக்கார கூட்டம், பெரிய பதவியில் உள்ள கூட்டம், பரம்பரை குடும்பத்தினர் என்ற கூட்டம் இவர்களை சேர்த்தான். அப்பொழுது மேடையில் வருகிற காலத்தில் அங்கே வந்து நின்று கொண்டு கையை இப்படி நீட்டுகிற பொழுது பெரிய சங்கை கோட்டை சேவகர் இந்த கையிலும் அந்த கையிலும் மாட்டுகிற அளவுக்குள்ள நபர் அப்பொழுது பிரதிநிதியாக தன்னுடைய தலைமை பீடத்திற்கு பிரசிடென்டாக வருகிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட பெரிய நபர்கள் வந்தால் என்ன தீர்மானம் போடுவார்கள்? முதல் தீர்மானம் அக்காலத்தில் காங்கிரசிலே போடுவது மாட்சிமதங்கிய விக்டோரியா மகாராணியாரும் அவருடைய சந்ததியும் வாழ வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் பிரார்த்திக்கிறது. இது ஆதிகாலத்து தீர்மானம். இந்த முறையில் உற்பத்தியானது காங்கிரஸ். அந்த நிலையிலே அது உற்பத்தியாக, அப்படி உற்பத்தியான ஒரு காங்கிரஸை இந்த நிலைமையில் விடக்கூடாது என்று பாரத மாதா நினைக்கிறார். அப்படி நினைக்கிற பொழுதுதான் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வீர புகழ்வர்கள் ஜனிக்கிறார்கள். அந்த நிலைமையும் அந்த ஜனிப்பும் வருகிற காலத்தில் தான் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே உள்ள வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும், அதற்கு மேல் அந்த காலத்திலேயே ஜமீன்தாராக இருந்தாலும் அவசியமில்லை என்று கருதி 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்து கப்பல் ஓட்டுவதற்கு உதவி செய்த பாண்டித்துரை தேவராய பாரவரத்தம் ஜமீன்தார் அவர்களும், சேரம் விஜயராவாச்சாரியார் போன்ற வீரனும், வட இந்தியாவிலே லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று சொல்லப்பட்ட மராட்டிய உத்தவனும் தோன்றினார்கள். அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு சுதந்திர வித்து போட்டவர்களே தவிர மற்றவர்கள் பிந்தியவர்கள் தான். அந்த வீரர்கள் தோன்றி சுதந்திரனுடைய பிறப்புரிமை அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற வீர முழக்கத்தை முதலிலே கொடுத்தார். அக்காலத்திலே சுப்பிரமணிய சிவம், சுப்பிரமணிய பாரதி, வி.வி.எஸ். ஐயர், வாஞ்சி ஐயர் போன்ற மகா வீரர்கள் வீரத்திற்கு வீரமாய் ஆயுதம் பிடித்து சண்டை செய்யவும் தயாராய், அத்தோடு விவேகத்துக்கு விவேகமாக பிரசங்கம் பண்ணவும் தயாராகிய வீரர்களாக திகழ்ந்த காலம் அந்த காலம். அப்படி உருவாகிறது காங்கிரஸ். அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் அதற்கு பின்னால் அடுத்த பாதையை தருகிறது. அது என்ன என்கிறதெல்லாம் 3வது குதிரை எடுத்து வருகிறது. அது 1616 யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தை தேர்ந்தெடுத்து ஆங்கிலேயரை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் வி.ஓ. லோகமானிய அப்போது அது தவறு. இந்த நேரத்தில் இருப்பது
அதன் பிறகு நடைபெற்ற சரித்திரங்கள் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அதை அத்தனை உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நிலைமையில் நடைபெற்ற ஒரு போராட்டம் தான் நமக்கு ஒரு பெரிய வேகமான போராட்டத்தை தந்தது. அப்படி கருதுவது அதற்கு பின்னால் நம்முடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறி குற்றத்தில் உடனம் கொண்டு பிரமிக்கப்பட்ட ஒரு பெரும் போராட்டத்தை நாம் நடக்கிறோம். ஆயுதம் தாங்கி போராடிய மக்களுக்கு கிடைத்த ரத்த காயத்தை காட்டிலும் சாவை காட்டிலும் அதிகம் பெற்று நம்முடைய அகிம்சா போராட்டத்தில் ஒன்றும் நம்மை அகிம்சையாக விட்டுவிட விரும்புகிறது என்றாலும் நமக்கு எதிர்பார்த்த பலனை நாம் அடைய முடியாத போராலும் உலக சூழ்நிலை மாறுவடைந்தது. எப்படி 33ஆம் வருஷத்திலே ஹிட்லர் அங்கே பதவிக்கு வருகிறார் தேர்தலில். ஜப்பான் நீகர் நேசனை விட்டு இவரை பண்ணுகிற அக்கிரமம் சகிக்காமல் வெளியடக்கிறார். யுத்தம் வரும் என்பது அவருக்கு தெரியும். வரும் என்பது தெரிகிற பொழுதுதான் அது ஜெர்மானிய யுத்தமாக மாத்திரம் இருக்காது, அது கிழக்கே இருக்கிற ஜப்பான் யுத்தமாக மாறும் என்பது ஆங்கிலேயருக்கு தெரியும். அப்பொழுதுதான் அவன்
தான் மேல. கோவாவோடு நமக்கு சண்டை வருகிற பொழுது, அமெரிக்காவுடைய உதவியை பெற்றிருக்கிற பாகிஸ்தானோடு நமக்கு சண்டை வருகிற பொழுது, நாங்கள் அமெரிக்காவாக ஆகையால் இந்த எதிர்ப்பை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிறோம் என்று வேதாந்தது. If you are really non-violent, why the military budget? The central parliament. As Congress people we can talk anything, but not as a ruler of a country. நான் உண்மையிலே அಹಿಂಸಾவாதிகளாக இருந்தால் ராணுவ பட்ஜெட் எதற்காக? ராணுவம் என்ற ஒன்று எதற்காக? இந்த இடம்தான் அரசியலிலே குழப்பமடைகிற இடம். இந்த இடம்தான் the defense minister is one CALT Baldur Singh one and another VKK Meron. It is going on with this paraphernalia. ஒரு காலத்தில் கூட்டு வச்சு பிடித்த வாத்தியார் நமக்கு தற்காப்பு மந்திரி பல்தேவ் சிங், அதற்கடுத்தார் போல் எந்த காரியத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காலத்தில் லண்டனிலே இருந்து லேபர் பார்ட்டிக்கு தேர்தலுக்கு நிற்கிற அளவுக்கு வெள்ளைக்காரோட உடன் கொண்ட VK கிருஷ்ணன் பாதுகாப்பு விளங்குமா? அந்த நிலைமை அங்கே வருவதால் தான் இங்கே காமராஜ் முத்தையா செட்டியாரையும் வாய்க்கமிட்டிக்கு நண்பராக இருந்த TK கிருஷ்ணமாச்சாரியை, இங்கே காமராஜ் முத்தையா செட்டியாரையும் வாய்க்கமிட்டிக்கு நண்பராக இருந்த TK கிருஷ்ணமாச்சாரியையும், காந்தியை விட்டோர் என்று கேட்ட TK கிருஷ்ணமாச்சாரியையும் இங்கே அதே தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இங்கே சின்னத்தரம் வருகிறது. அங்கே பெரிய ஊழல் இருப்பது ஏறென்றுமான். அங்கே VK கிருஷ்ணமேனன் பாதுகாப்பு மந்திரி ஆகிறார் என்றால் இங்கே முத்தையா செட்டியின் வர்க்கம் TK கிருஷ்ணமாச்சாரியின் வர்க்கம் பார்லிமெண்ட் MLA பதவியில் அடைவதில் ஒன்றுனாவது வந்துவிட்டார். Like defense ministry is to be awarded to a man who has had his connection long ago with the British Labour Party, has nothing to do with the sacrifice, who was never a member of the political party, and be awarded with why not this petty job with this money back? That will really go into the mind of the little man Kamaraj. இந்த நிலைமையில் தான் நிலைமை சீர்கட்டது. இந்த வேலை சீர்கட்டதின் பிறகுதான், இந்த தன்மையை வந்ததின் பிறகுதான் நிலைமைகள் என்ன ஆகிறது என்று கேட்டால், we went on with adjustment while propagating it as an achievement. ஒன்றும் நாம் பலனாக பெறவில்லை, பெற்றதாக பிரசங்கித்தோம். அது பிரயோஜனமல்ல. இந்த நிலைமை வந்த பொழுதுதான் அரசியல் என்ன ஆனது? தெய்வங்களை ஒய்ந்தவை போல தீவிர தியாகம் சுண்ணாவில்லப்பட்ட புனர்போகமாகிறது. சகோதரனே, இன்றைக்கு பார்க்கிற பொழுதுதான் 1930-32 பார்த்த வீரமுகத்தை இன்று நான் காண்கிறேன். இன்று நடைபெறுகிற வருஷம் 57 இருந்தால் 25 வருஷத்திற்கு முன்னால் போய் நிற்கிறது அடியனுடைய இருதயம். அன்று கண்ட வீரமுகத்தை, அன்று கண்ட போராட்ட மனப்பான்மையை, அன்று இந்த தோற்பிடிப்பை, அன்று உயிர் தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருந்த இருதய குமரலை இன்று காண்கிறோம். இதற்கு இந்த நிலையில் நாம் இருந்தால் கேவலம் அயர்லாந்து என்ன ஜனத்தொகையை கொண்டது? அவர்களாவது வெள்ளையர்கள் அவசியமில்லை. நாசரும் ஈஜிப்தும் என்ன ஜனத்தொகையை கொண்டது? நாசரும் எகிப்தும் பூகோள ரீதியாக வெள்ளையருக்கு அவர்கள் சமீபத்தில் இருக்கிறார். அவருக்கு இருக்கிற சண்டையில் ஒருவன் வருகிற பொழுது ஒருவன் வருகிற பொழுது மற்றொருவன் when A is to come to attack, B will come to attack. When B is to come to follow, A, rowdyism, and C will be coming for the strategical influence of the geographical. ஒருவருக்கொருவர் உதவி அல்ல. A என்பவன் சண்டைக்கு வந்தால் B என்பவன் காப்பாற்ற வருவான். B என்பவன் அடிக்க வந்தால் C என்பவன் பூகோள ரீதியாக இருக்கிற அரசியல் பொருளாதார சிக்கலுக்காக காப்பாற்ற வருவான் என்று நினைத்துக் கொண்டு விளையாடுவர். அதன் மூலம் முதல் சண்டையிலே இறங்கிய ஒரு ஆங்கிலேயரையும் பிரெஞ்சுக்காரனையும் விரட்டுவதற்கு ஒரு நாசருக்கு முடியுமானால், நாம் உண்மையிலே வீர மனப்பான்மை கொண்டு இறங்கி நிற்கிற பொழுது, கிழக்கு நாடுகள் அத்தனையும் நமக்கு உதவியாக நிற்கிற பொழுது, கிழக்கு நாடுகள் அத்தனையும் ராணுவ உதவி பெற்றிருந்த போதிலும்
சாதாரண கட்டடம் அல்ல, அது நம்முடைய அரசியல் இருப்பிடம். சரி, அது என்ன ஆகி இருக்கிறது என்று கேட்டால், தவறுகளே தயவு சத்தமில்லாமல் இருக்க வேண்டும். உட்காரு உட்கார் என்கிற சத்தத்தை எல்லாரும் போட்டால் அதுவே சத்தமாகும். சட்டங்களில் வாங்கும் சொல்லாது வெறும் கை சத்தம் காட்ட வேண்டும். இந்த நிலைமையில் 5 மாடி கட்டடமாக இருக்கிற சிங்களா செக்ரட்டரி எந்த சாம்பராகும். ஆனால் நம்முடைய சிஐடியும் நம்முடைய டிஃபென்ஸும் எண்ணத்திற்காக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அத்தோடு கூட அது முதல் தடவையாக நடைபெறவில்லையா? சர்க்கார் கொடுக்கிற விளக்கம், it was attempted twice and then a few occurred and gone to action. அது 2 தடவை தீ வைப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது. 3வது தடவை தீ வைத்து சாம்பலானது. 2 தடவை முயற்சி செய்யப்பட்ட அதிக உஷாராக இருக்க வேண்டாமா? சரி, அப்படியே மீறி வருவது தீ வைத்தா தீ வைத்தவராக சுட்டிக்காக வேண்டாமா? அதுக்கு முடியாத வரை இன்னும் தீ வைத்தாராக சொல்றதுக்கு தைரியம் வேண்டாமா? It is the Pakistani trouble, mind you. It is the Pakistani who said no to that. I was an MP who is showing the secret record and aware of the fact that can prove to the whole world, but our Indian wonderful government is not able to open the mouth in the proper manner in spite of the truth and knowledge. செய்வது பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான் செய்தார் என்று சொல்ல முயன்றால் தைரியம் இல்லை நம்முடைய சர்க்கார். நான் ஒரு பார்லிமெண்ட் அங்கத்தினராக இருக்கிற முறை இந்த ரகசியம் எனக்கு தெரியும். நான் இதை நிரூபிக்க முடியும். சொல்லுவதற்கு தயங்குகிறது நம்முடைய சர்க்கார். அகிம்சை சத்தியம் என்பதை பெறார். இது ஒரு நாடா? இதை செய்தவுடன் என்ன செய்கிறார்? அவர் டிப்ளமேட். அதற்கு பின்னால் நம்முடைய அரசாங்க காரியாலயத்தில் உள்ள நம்முடைய உத்தியோகஸ்தர்களை அவர் தெருவிலே விலங்கல் கையிலே போட்டு இழுத்து போகிறார். When we are not able to protect our diplomats, how can we dream of protecting our wonderful citizens residing in Pakistan? It is better to kill them or ask them to die. If not, let them come as early as possible into this wretched country, poor country, weak country, fragile country. நம்முடைய தேசிய உத்தியோகத்திலே காப்பாற்ற முடியாத போனால் பிரஜைகளை நம்மால் எப்படி காப்பாற்ற முடியும் என்பது பிரச்சனை. அப்படியானால் அங்கிருக்கிற நம்முடைய இந்தியாவைச் சேர்ந்த மக்களை அங்கே நாம் கொன்று குவிப்பதற்கு சம்மதப்படலாம். அல்லது இங்கே வாருங்கள், இந்த கேவலமான தரித்திரம் நிறைந்த வீரமற்ற விவேகமற்ற எப்படியும் பதவியில் பிழைத்தால் போதும் என்று எழுந்தில்லாமல் அச்சோடு வருகிற சர்க்காருக்கு இதுதான் செலவன் சொல்வது. இந்த நிலைமையில் தான் வைப்பு இழந்தே கேட்கு. இந்த நிலைமையில் தான் காரியங்கள் நடைபெறுகின்றன. இந்த அலங்கோலம் நம்மை எங்கு கொண்டு போய்விடுமோ என்கிற பகுதியில் தான் நமக்கு சக்கிருக்கிறது. ஆனால் இவ்வளவு இருந்த சூழ்நிலை இருந்த போதிலும் கூட இவ்வளவு நிலைமை தடுமாற்றம் இருந்த போதிலும் கூட நான் பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அது முக்கரம். ஏன் the power which is fighting the only barriers of India is for you the whole. The history, the future, the third world war, if at all it is to come, it is going to record India attained independence not on account of Congress, but in spite of Congress. That's going to be the future record. நிலைமை காங்கிரஸ் எப்படி தவறுகள் இழைத்துவிட்ட போதும் கூட இவர்களையும் காப்பாற்றிக் கொண்டு ஆங்கிலோ அமெரிக்கனை அழித்து கிழக்கே உதிக்கின்ற நட்சத்திரம் 1000 மடங்கு பிரகாசத்துடன் உதிக்கிறது என்று சுவாமி விவேகானந்தா சொன்னதைப் போல செய்து பிடிப்பதற்கு ஒரு பெரும் சேனை காத்து நிற்கிறது. ஆகையால் பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். அதுவில்லை நாம் உள்நாட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த நிலையில் நம்முடைய தன்மைகள் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறது. பெரிய தலைவர்கள் அரசியல் ரீதியாக இந்த திரையுறவு நாடகம் நடத்துகிற பொழுது சிறிய தலைவர்கள் நம்முடைய மானம், நம்முடைய தியாகம், நம்முடைய பழைய பதவி இதெல்லாம் இனிமேல் பணம் சம்பாதிப்பதற்கு உதவினால் போதும் என்று நினைக்கிறது. ஆச்சரியம். அந்த நிலைமைதான் தமிழ் மாகாணத்தை பிடித்த தரித்திரம். அப்படி வருகிற போது முதலிலே நமக்கு வந்த ஒரு துரதிர்ஷ்டம், தற்காலிகமாக காரியத்தை என்ன செய்யலாம் என்று நினைத்திருந்த காந்தியடிகள் சேரும் வெகுவாக உள்ளே நுழைந்தது என்று கண்டதன் பிறகு ஆங்கிலேய
இந்த நிலைமை வந்தபொழுதுதான் சரியாக 12 வருஷத்திற்கு முன்பு இதே போல குதிரையோடு வந்து திருத்தரங்கத்துக்குரியது. அந்த காலத்தில் அங்கிருந்த காங்கிரஸ் வட்டாரத்தில் உள்ளது அவர்கள் காந்தியடிகளுக்கு மிக நெருங்கியவராக இருப்பதால் அவர்கள் தவறு செய்தாலும் எடுத்து சொன்னால் என்னாகுமே என்ற பயத்தில் இருந்தபோது அந்த பாடம் படிக்க அடியை கரைக்குத்தான் அன்னைக்கு. அப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஆச்சாரியார்கள் இந்த தேசத்திற்கு பெரிய நன்மைகளும் பல தியாகங்களும் செய்த நிபுணராகவும் படித்தவராகவும் பரந்தேசாபிமானியாகவும் இருந்தார். தேசத்தில் பேரால் சிக்கலான காலத்தில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளை காவியை கூறி எனக்கு சொன்னதால் இவருடைய தலைமை பதவி தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்ற தீர்மானத்தை பிரேரிக்க வேண்டிய பொறுப்பு அறிவித்தார்கள். அங்குதான் தமிழ்நாட்டிலே ஒரு புதுச்சு அறிவு ஏற்படுகிறது. ஆனால் அப்பொழுது கலந்திருந்ததை பிரேரிக்கவே தவிர அதை பிரேரிக்கிற காலத்தில் அறிவியல் காங்கிரஸ்காரனாக அல்ல, காங்கிரஸ் பாதுகாத்தார்கள். 39 ஆண்டுகள் விலகியவர்கள் ஊழியர் மாநாடு என்கிறது சிவசந்த ஊழியர் என்கிற முறையோடு நான் கலந்துள்ளது. ஆனால் ஊர்நேரத்தை நிறைவேற்றுகின்றது தலைமைப்பிடத்தை தாங்கவோ மற்ற காரியங்களை செய்யவோ முடியாது. இந்த நிலைமை வருகிற பொழுதுதான் அந்த கண்டிக்க வேண்டிய
செலுத்துவர். இக்கத்தில் அச்சலட்சமாக செலவழிக்கிற நாடாளுமன்ற மனைவர் செய்த மரியாதை இந்த தயார் எனக்கு கிடைக்கிறது. அதற்கு பின்னால் ராமநாதன் சேதுபதியோடு நான் போட்டி போட்ட போதும் அந்த போட்டி எனக்கு தேவையில்லை என்று கருதிவிட்டு நான் விருதுநகருக்கு வருகிறேன். அங்கே போகிற காலத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால் காமராஜ் முத்துச்சாமியும் பலாத்காரமாக பிடித்து காரிலே போட்டு பட்டியலப்பட்டி சந்திரகாந்தனுடைய சிறக்காரன் மரத்திலே வாழத்தோப்பிலே எடுத்துக் கொண்டு சந்தர்ப்பம் கிடைத்தால்
கண்களையும் கட்டி கண்மாய்க்குள் நிறுத்தி கதிகரங்க சுட்டு தள்ளுறாங்கோ. இதுவும் போராடென்று ஏழை மக்களின் வரிப்பணத்திலே ஆயிரக்கணக்கில் காவன்னாமூராவில் சிலையை செதுக்கி காங்கிரசின் முதல் மகனாம் ஆவடி காங்கிரஸ் தேவர் திறந்து வைக்க அதற்கு அடுத்த மகனெல்லாம் ஆனந்த கூத்தாடல். இது எப்படி இருக்கிறது என்றால் ரோமாபுரி தீப்பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன் தீரை வாசித்த கவிதான் தோன்றுதையோ. கொஞ்ச நாள் இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் இடிவிடுகளும் கண் குருடராகி தீரனும் பின்பு கோவிந்தாவென்று போகணும். குடியில் புதைக்க நாதி இல்லை என்று கூலிக்கு ஆட்பிடித்தாகணும். குடியில் புதைக்க நாதியே இல்லை என்று கூலிக்கு ஆட்பிடித்தாகணும். ஆட்சியின் திமிர்வாதத்தினாலே ஆட்டமாடுது பரமக்குடியிலே. ஆட்சியின் திமிர்வாதத்தினாலே ஆட்டமாடுது பரமக்குடியிலே. சிட்டியின் காலம் நெருங்கியதாலே காட்சி அடிக்குது சிலையின் உருகிலே. சிட்டியின் காலம் நெருங்கியதாலே காட்சி அடிக்குது சிலையின் உருகிலே. அற்பர்களின் ஆட்சியினாலே அவதிப்படுத்தும் தமிழ்நாட்டிலே தூக்கியான பல திட்டங்கள் தீட்டி சுட்டு தள்ளுறார் மக்களின் உயிரை.